பேருந்து நிறுத்தம், பஸ் ஸ்டாப்னு சொல்லுவோம் இல்லையா, அதை பற்றி பார்ப்போம். ஆரம்பத்திலிருந்து எப்படியெல்லாம் இருந்திருக்கு அப்படின்றத கிடைச்சிருக்கிற தகவல் வரைக்கும் உங்களுக்கு காமிக்கிறேன், வரிசையாக பாருங்கள். இப்படி அடையாளத்துக்கு மட்டும் ஒரே ஒரு கம்பம் நிற்கும். அங்கே நின்றோம்னாக்கா பஸ் வந்து நிற்கும். அப்போ பஸ்ஸில் ஏறி போகலாம். இதில் ஒரு விசேஷம் பாருங்கள். மகளிர் பேருந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க இல்லைங்களா? மகளிருக்காக ஒரு பேருந்து நிறுத்தம் இருந்தது. அதையும் பாருங்கள், சென்னையில் எப்படி இருந்திருக்கு. அதுக்கப்புறம் படிப்படியாக நிழற்குடை அமைக்கும் பணி துவங்குது. ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு மாதிரியான நிழற்குடைகளை அமைச்சிட்டே வர்றாங்க. அப்படி வரும்போது ஒரு கட்டத்தில் கொஞ்சம் பிரபல்யம் அடைகிறதுனால சில தனியார் கம்பெனிகள் அதில் விளம்பரமும் செய்கிறதுக்கு விருப்பப்பட்டு விளம்பரமும் கொடுக்குறாங்க. அதன் மூலமாக அரசுக்கு அது ஒரு வருமானமாகவும் அமையுது. பிற்காலத்தில் அரசினுடைய திட்டங்களையும் அதில் விளம்பரப்படுத்தினாங்க. இந்த பஸ் ஸ்டாப்புகளும் பல பரிணாம வளர்ச்சிகள் அடைஞ்சு இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக குளிரூட்டப்பட்ட ஏசி பஸ் ஸ்டாப்புகளாக மாறிக்கிட்டு வருது.